மாண்பு உறுப்பினர் ஐயனார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் அரசியல் சாணக்கியனாக இருந்து வழிகாட்டிய மாண்புமிகு எங்கள் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் அனைத்து துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் எனது கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாரு. கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணி ஆகணும். முதலில் என்ன போன்ற எளியவர்களை பற்றி பேசுவதற்கு ஒரு நல்ல மனம் வேண்டும். அப்படிப்பட்ட மனம் படைத்தவர்கள் தான் எங்களது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்களும். இந்த நேரத்தில் எனது உயிரின் மேலான நன்றியை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன். தஞ்சம் என்று வருவோருக்கு தஞ்சம் வழங்குகின்ற தமிழகத்தின் தலைமகனை நீங்கள் வாழ்க. நெஞ்சமறியல் வெற்றி கண்ட தமிழகத்தின் வெற்றி கொண்டானே நீங்கள் வாழ்க. இலக்காரமாகவும் ஏளனமாகவும் பேசிய வாய்களுக்கு திண்டுக்கல் பூட்டு போட்டு பூட்டிய எங்கள் திருமகனாரே நீங்கள் வாழ்க, உங்கள் தமிழ் குடி வாழ்க என்று பொற்கால வரிகளுடன் எனது முதல் கன்னியுரையை தொடங்குகிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவ பெருந்தகையின் சமத்துவ கோட்பாட்டை தோளில் தாங்கி என்னை போன்ற கோடிக்கணக்கான எளிய மனிதர்களை தன் நெஞ்சில் குடியிருத்தி பாதுகாப்பாக வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டுக்கே வழிகாட்டும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் எங்களது வெற்றி தளபதி அவர்களை உயிர் மூச்சாய் சுவாசித்து என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையாரை வணங்கி இந்த அவைக்கு எனது பணிவான முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண்ணில் பல ஆண்டுகால புரையோடி போயிருக்கும் லஞ்சம், ஊழல், போதை கலாச்சாரம் மற்றும் இயற்கை வளங்களின் கொள்ளை போன்ற கொடிய நோய்களை நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்ப செயல் என்ற வள்ளுவனின் வார்த்தைகளை துணையாக்கி வந்த நோய் என்னவென்று அறிந்து அதற்கான காரணத்தை ஆராய்ந்த பின்னர் அதை தீர்க்கும் வழியும் கண்டறிந்து இத்தகைய கொடிய நோயிலிருந்து மக்களை காப்பாற்ற உயர்தர சிகிச்சை அளிக்க கொண்டிருக்கும் நமது வெற்றி தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களின் சார்பாக எனது இரண்டாவது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு மகனாக, அண்ணனாக, தம்பியாக, தாய் மாமனாக நின்று பெண்களின் பாதுகாப்பு எனது பெருங்கனவு என்ற வேட்கையோடு தனது ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சீரியலும் சிங்க பெண்களை களமாட உத்தரவிட்டு வரலாறு படைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஜனநாயகனுக்கு எனது மூன்றாவது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவையில் எனது தொகுதி மக்களின் குரலாக ஒலிக்கும் அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய என் உயிரினும் மேலான நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும், தாய்மார்களுக்கும், விவசாய பெருங்குடி மக்களுக்கும், எனது நிலக்கோட்டை ஒன்றிய பேரூர் கிளை வார்டு மகளிர் அனைத்து கட்சி கிளை கலை நிர்வாகிகளுக்கு எனது சிரம் தாழ்ந்த நன்றிகளை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஆத்தூர், பழனி, ஒட்டாஞ்சத்திரம், திண்டுக்கல், வேடசந்தூர் மற்றும் நத்தம் ஆகிய தொகுதிகளில் கடந்த தேர்தலில் நமக்கு வாக்களித்த மற்றும் வரும் தேர்தல்கள் அனைத்திலும் நமக்கு மட்டுமே வாக்களிக்க காத்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது நிலக்கோட்டை தொகுதியை அதிமுக கோட்டை என்று பெருமை பேசியவர்களும் உண்டு. திமுகவும் பல ஆண்டுகாலமாக வீழ்த்த முடியாத நிலக்கோட்டை தொகுதியை தமிழக வெற்றி கழகம் எளிதில் வீழ்த்தியதுதான் வரலாறு என்று நிலக்கோட்டை மக்கள் புகழாரம் சூட்டுகின்ற மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தொகுதியின் கோரிக்கைகளை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி மக்களின் நீண்ட நாள் அத்தியாவசிய கோரிக்கைகளை இந்த மாண்புமிகு அவையின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். நிலக்கோட்டை நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள தற்போதைய பேருந்து நிலையம் சுமார் 20 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டது.
இது அப்போது இருந்த மக்கள் தொகை மற்றும் போக்குவரத்து தேவைக்கு ஏற்ப அமைக்கப்பட்ட பேருந்து நிலையமாகும். ஆனால் தற்போது அதிகரித்துள்ள மக்கள் தொகை மற்றும் வாகன போக்குவரத்திற்கு இது போதுமானதாக இல்லை. மேலும் நிலக்கோட்டை மற்றும் சுற்று வட்டாரங்களில் உள்ள பல கிராமங்களைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள், அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை பார்க்கும் ஊழியர்கள், வியாபாரிகள், விவசாயிகள் என நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பேருந்து நிலையத்தை பெரும்பாலும் பயன்படுத்தி வருகின்றனர். அதேபோல் நிலக்கோட்டை பகுதி பூ மற்றும் காய்கறி உற்பத்தியில் சிறந்து விளங்குவதால் சந்தைகளுக்கு வரும் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் பேருந்து நிலையம் சுற்றியுள்ள பகுதிகளில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. எனவே இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் காத்திருப்பு அறைகள், சுத்தமான குடிநீர் வசதிகள், நவீன கழிப்பறைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள், மின் விளக்குகள் மற்றும் பாதுகாப்பு கேமராக்கள் போன்ற நவீன வசதிகளுடன் கூடிய புதிய பேருந்து நிலையம் அமைத்து தர வேண்டும் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் மக்கள் தொகையை அடர்த்தியாக கொண்ட நிலக்கோட்டை மற்றும் வத்தலக்குண்டு பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தி தர அறிவித்திட வேண்டும் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிலக்கோட்டை தொகுதியின் மிகப்பெரிய சவால்களில் முதன்மையானது தண்ணீர் பற்றாக்குறை. எனது நிலக்கோட்டை தொகுதியானது ஒரு புறம் சிறுமலை, மற்றொரு புறம் மேற்கு தொடர்ச்சி மலை, இன்னொரு புறம் வைகை ஆறு என இயற்கை வளம் பலம் இருந்தாலும் அவற்றில் முறையாக பயன்படுத்துவதற்கான எந்த ஒரு நீர்ப்பாசன திட்டமும் இங்கும் இதுவரை செயல்படுத்தப்படவில்லை. இதன் காரணமாக மழை காலத்தில் கிடைக்கும் நீரானது சேமிக்கப்படாமல் அப்படியே வெளியேறுகிறது. இதனால் கோடை காலத்தில் விவசாயிகளும் பொதுமக்களும் தண்ணீருக்காக மிகவும் கஷ்டப்பட்ட சூழ்நிலை ஒவ்வொரு வருடமும் ஏற்படுகிறது. நீரின்றி அமையாது உலகு என்றார் திருவள்ளுவர். அந்த வகையில் நிலக்கோட்டை தொகுதியை கடந்து செல்லும் வைகை ஆற்றின் குறுக்கே சில தடுப்பணைகள் அமைத்து குடிநீருக்கு மட்டுமல்லாது நிலத்தடி நீர் செறிவூட்டல் மற்றும் வேளாண்மை பயன்பாட்டிற்காகவும் இங்கிருந்து தண்ணீர் கொண்டு செல்ல ஏதுவாக ஒருங்கிணைத்த நீர்வள மேலாண்மை திட்டத்தை உருவாக்கிட வேண்டும் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பூமியில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் சொந்தமானதான் இந்த இயற்கை வளங்கள். ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நம் முன்னோர்கள் இந்த இயற்கை வளங்களை தன் உயிரினும் மேலாக கருதி பாதுகாத்து நம் பாட்டான் முப்பாட்டான் கையில் கொடுத்தார்கள். ஆனால் சமீப காலங்களில் இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் தனக்கு மட்டுமே சொந்தமானது என நினைத்து மனச்சாட்சி இல்லாத சிலரால் எவ்வித ஈவு இறக்கம் இன்றி இயற்கை வளங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டுள்ளது. இன்று நம்மிடம் உள்ள இயற்கை வளங்களை பாதுகாத்தால் மட்டுமே தான் நாளைய தலைமுறையை நம்மால் காப்பாற்ற முடியும் என்ற உயர்ந்த சிந்தனையோடு செயல்பட்டு வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் செயல்பாடுகள் மற்றும் அவரின் எடுத்துள்ள தொடர் முயற்சிகள் பொதுமக்களிடையே பெரிய நம்பிக்கையை எடுத்துரைத்துள்ளது. இந்த நடவடிக்கைகள் என்றென்றும் தொடர வேண்டும். அந்த வகையில் நிலக்கோட்டை தொகுதி மட்டுமல்லாது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் இயற்கை வளங்கள் முழுமையாக பாதுகாக்கும் வகையில் கண்காணிப்பும் வலுப்படுத்த வேண்டும் என்றும் சட்டவிரோதமாக இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பவர்களுக்கும் எதிராக கடுமையான மற்றும் நிலையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் தனது வேளாண் நிதி நிலை அறிக்கையில் இயற்கை வேளாண் தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்புகள் பலரது பாராட்டுகளை பெற்று வருகிறது. மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர்துறை நலத்துறை அமைச்சர் அவர்களின் ஒரு முக்கியமான கோரிக்கையை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக முன்வைக்க விரும்புகிறேன். திண்டுக்கல் மாவட்டமானது ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் உள்ள சிறுமலை, கொடைக்கானல், ஆடலூர், பன்றிமலை, தோணிமலை, பாச்சலூர், நிலக்கோட்டை, ஆத்தூர், பழனி, ஒட்டாஞ்சத்திரம், ரெட்டியாச்சத்திரம், வேடசந்தூர், வடமதுரை, குஜிலியம்பாறை, நத்தம், சானார்வெட்டி, பத்தலக்குண்டு, ஐயம்பாளையம் போன்ற பகுதிகளில் மிளகு, காபி, ஏலக்காய், பீன்ஸ், கேரட், முட்டைகோஸ், மலைப்பூண்டு, மல்லிகைப்பூ, நெல், கரும்பு, வாழை, சின்ன வெங்காயம், மக்காச்சோளம், தக்காளி, கத்திரிக்காய், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், நிலக்கடலை, புளி, மா, தென்னை மற்றும் பாக்கு என அனைத்து வகையான வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிர்களும் இங்கு சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த மாதிரியான பன்முகத்தன்மை கொண்ட திண்டுக்கல் மாவட்டத்தில் விதைச்சான்றளிப்பு மற்றும் உயிர்மை சான்றளிப்பு துறையின் தொடர் முயற்சியால் அதிகப்படியான விவசாயிகள் இங்கே வேளாண்மைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் இயற்கை வேளாண்மை தலைநகரமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மேலும் ஒரு பெருமை சேர்க்கும் வகையில் நிலக்கோட்டை தொகுதியில் தமிழ்நாட்டில் முதல் இயற்கை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஒன்றை அமைத்து தர வேண்டும் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த இயற்கை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அமைய பெற்றால் இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் உதவிடும் வகையும் ஒரு ஆராய்ச்சி நிலையமாக அமையும் என்று இந்த மன்றத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நிலக்கோட்டை தொகுதியில் மக்களின் கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலனை செய்து உரிய நிதிகளை ஒதுக்கி
பணிகளை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர் வாயிலாக கேட்டுக்கொண்டு வளமான தமிழ்நாடு, வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு, வலிமையான தமிழ்நாடு என்ற இலக்கை நோக்கி வெற்றி பயணத்தை தொடங்கியுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வழியெங்கும் விதைகளாகவும் மரங்களாகவும் நிழலாகவும் மலர்களாகவும் கனிகளாகவும் என்றும் பயணிப்போம் என்று உறுதியுடன் இந்த அவையை அளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே ஒரு கவிதையுடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு மக்கள் மனம் படைத்த தலைமை ஒன்று வந்தால் மாற்றத்தின் விதைகள் மண்ணெங்கு முளைக்கும். மக்கள் மனமடைத்த தலைமை ஒன்று வந்தால் மாற்றத்தின் விதை மண்ணெங்கு முளைக்கும். நம்பிக்கையை நெஞ்சங்களில் நட்டிடும் தலைவர் இருந்தால் நாளைய தமிழகம் நிமிர்ந்து நிற்கும். நம்பிக்கையை நெஞ்சங்களில் நட்டிடும் தலைவர் இருந்தால் நாளைய தமிழகம் நிமிர்ந்து நிற்கும். கருணையும் கடமையும் கைகோர்த்து ஆட்சியில் கனவுகள் கூட நனவாகும். கருணையும் கடமையும் கைகோர்த்த ஆட்சியில் கனவு கூட நனவாகும். உழைப்பை மதிக்கும் தலைமையின் வழியில் உயர்வது தமிழகம், வெல்வது மக்கள். உழைப்பை மதிக்கும் தலைமையின் வழியில் உயர்வது தமிழகம், வெல்வது மக்கள். இந்த அரசின் நல்லாட்சியும் மக்கள் நலத்திட்டங்களும் தொடர்ந்து வலுப்பெற்று தமிழ்நாடு இந்தியாவின் முன்னணி மாநிலமாக உயர வேண்டும் என்று வாழ்த்தி எனது உரையை நிறைவு செய்து முன்பாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னை நிலக்கோட்டை தொகுதியில் ஒரு அரிய கிராமத்தில் நின்று எல்லாரும் அறிந்திருப்பார்கள். ஆனால் உங்கள் திண்டுக்கல் மண்ணுக்கு சொந்தக்காரர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் 1957 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். உங்களுக்கெல்லாம் நிலக்கோட்டை தொகுதியில் ஏஎஸ் பொன்னம்மாள் பாட்டி அவர்கள், நாங்கள் அம்மையார் சொல்லுவோம், பாட்டின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டவர்கள் 7 முறை சட்டமன்ற தொகுதியாக இருந்தவர். அப்பேற்பட்ட ஊர்லேருந்து கடந்த 2021 25 வரைக்கும் யாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்காத இந்த கால் நூற்றாண்டு காலத்தில் யாருக்குமே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கொடுக்காத முந்தைய ஆட்சி காலத்தில் இன்று என்னை ஒரு சட்டசபையில் ஒரு சட்ட உறுப்பினர் ஆக்கிய எனது உயிரின் மேலான தமிழக வெற்றி கழகத்தின் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னை அடையாளம் காட்டிய எங்களுக்கெல்லாம் உயிரில் மூச்சாக எங்கள் அண்ணன் மாண்புமிகு பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களுக்கு நேரத்தில் நன்றி கூறிவிட்டு இந்த அவைக்கு பேச வாய்ப்பளித்த உங்களுக்கும் நன்றி கூறிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.